இப்போ மனோஜ் பாண்டியனோ, ஓபிஎஸ் அவர்களோ, இல்ல வைத்திலிங்கமோ என்ன பேசணும்? எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவோம். அப்போ ஆப்போசிஷன்ல புல்லட் எடுத்து நீங்க இபிஎஸ் மேல வைக்கிறீங்கன்னா, அப்போ உங்க டார்கெட் இபிஎஸ் தானே. இப்போ மோடி அவர்களை வீழ்த்தணும்னு இவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஸ்டாலின் சார் வேணா சொல்லலாம் முதலமைச்சர். மோடி அவர்களை வீழ்த்தணும்னு இவங்க சொன்னாங்கன்னா, துஷ்மன் இடி அனுப்புறான்னு இரு. உங்களாம் பிரேக் விட்டது தப்பா போச்சுல்ல, எல்லார் மேலேயும் இருக்குது வழக்கு நிலுவை. அதனால அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அது இன்னொன்று தேவையும் கிடையாது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு தெரியும். அப்போ இபிஎஸ் தான் அவங்களோட டார்கெட்னு வரும்போது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ்னு அந்த கடைசி நேரத்தில் நம்ம இதை தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி தான் போகும். ஏன் வந்து இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இப்போ இன்னைக்கு விஜய் கிட்ட போனா, தம்பி அண்ணன் ஒரு 3 வாட்டி முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். செங்கோட்டையன் எனக்கு முன்னாடி இருந்தாலும் அது சும்மா, அவர் பெரிய எல்லாம் கிடையாது. நான் தான் அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி பூரா மேஜிக் பண்ண தெரியும். உசூர் நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முதலமைச்சராக இருங்க, நான் வந்து துணை முதல்வராக ஆகிக்கிறேன். தம்பியையும் கூடவே வச்சுக்கோங்க, நல்லா மொத்தமாக சேர்ந்து பண்ணலாம். தேனியில் நான் ஒரு நல்ல ஓப்பனிங் பண்ணித்தரேன் அப்படின்னா, விஜய் வந்து என்ன இல்லைங்க வானாங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறாரு. நீங்கள் உடனே நம்மளோட படத்தை மாற்றணும்னு கிடையாதுன்னு, ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வேணால் அம்மாவோட படம் வச்சுக்கோங்க. பாடலாம் கூட வண்டியில் வரும்போது அந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டை கேட்டுக்கோங்க. கிட்ட நெருக்கத்தில் கட்சி ஆஃபீஸ் கொண்டு வரும்போது வண்டி வைப்பு பண்ணுற பாட்டாக போட்டுக்கோங்க. உங்கள் விஜய் இல்லை இல்லை உங்களுக்கு அது கொஞ்சம் பழசாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் பழைய படங்கள்லாம் எனக்கு இருக்கு கிடையாது. காதலுக்கு மரியாதை அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மியூசிக்கு. அந்த மாதிரி பாட்டு நீங்கள் போட்டுன்னு வரலான்னு தான் சொல்ல போகிறாரு. அப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னா ஒருத்தர் கூட பனையூர் போக மாட்டேன்றீங்க. என்ன ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வண்டி ஓட்டணும் அறிவாலயத்துலேருந்து வேகமாக. அதுவும் உங்களுக்குலாம் Z+ செக்யூரிட்டி வேறு. ஐயா ஓபிஎஸ் வரார், முன்னாள் முதலமைச்சர், கொஞ்சம் வழி விடுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கான்வாய் கிளியர் ஆக போகுது. பனையூருக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். இல்லைனா நைட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த சைடு வந்து இங்கே டி நகரில் ஹோட்டல் எடுத்து தங்கினதுக்கு பதிலாக அறிவாலயத்துக்கு பக்கத்தில் அங்கே நீங்கள் ஓஎம்ஆரில் ஹோட்டல் எடுத்து தங்கினீங்கன்னா அங்கேருந்து பனையூர் அதே காலம் வரும் 20 நிமிஷத்தில் போயிடலாம். விஜய் சார் தான் முன்னாள் போய் தங்க மாட்டார் ஒரு இடத்துக்கு. இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள், அதனால் முன்னாடியே போய் தங்கிடுவாங்க. எங்கே போகணுமோ அது பக்கத்தில் தங்கிட்டு போய் சேர்ந்துருக்கலாம். யூஸ்வலாக இப்போது இதில் பெரிய லாஸ் யாருக்குன்னு பார்த்தா, நிறைய கெயின் இருக்குங்க இன்னைக்கு நடந்த சம்பவத்தில். திமுகவுக்கு கெயின் இருக்கு, அதிமுகவுக்கு கெயின் இருக்கு. அதிமுகவுக்கு என்ன கெயின்னா, இபிஎஸ் சொன்னது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் கன்வின்ஸ் ஆகிக்குவாங்க. இதில் இன்னொரு திமுகவுக்கு என்ன கெயின் அப்படின்னு பார்த்தா, ஸ்டாலின் அவர்களோட அந்த லீடர்ஷிப் இருக்கு இல்லையா, எல்லாரையும் சேர்த்து அகாமடேட் பண்ணி கொண்டு போக முடியும். என்னால் வந்து எல்லாத்தையுமே கையாள ஓவர் லக்கேஜாக தெரியாதா? தேர்தல் ரிசல்ட் எல்லாம் அது கொஞ்சம் இடகுடமாக போச்சுன்னா ஓவர் லக்கேஜாக தெரியாது, கப்பல் முழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.